ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் விஷுவல் ஸ்டூடியோ 2022 வச்சு எப்படி வந்து ஒரு ஃபார்ம் உண்டு இதில் இப்படி ஒரு ஃபார்ம் உண்டு நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். அண்டு ஒரு குட்டி டாஸ்க் ஒன்றும் செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் ஸ்டூடியோ 2022 இதை ஓப்பன் பண்ணால் டிரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் காட்டும். ஸோ இதில் வந்து கெட் ஸ்டார்ட் இருக்குதானே, அதுக்கு கீழே இருக்கிறதுல கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். ஓகேவா? இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சாய்ஸை கிளிக் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் நிறைய லாங்குவேஜ் இருக்கு. பட் இங்கே வந்து சி ஹேஷ். அடுத்தது இது என்ன பிளாட்ஃபார்ம் விண்டோஸ் டெஸ்க்டாப்புக்குரிய ஒரு அப்ளிகேஷன் தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஓகேவா? அடுத்தது இதில் நிறைய அப்ளிகேஷன் அந்த ப்ரொஜெக்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு. பட் நான் இங்கே வந்து விண்டோஸ் ஃபார்ம் ஆப்பை சூஸ் பண்ணுறேன். ஓகே, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ண சரி. இது பாருங்க, ஜஸ்ட் கிளிக் கொண்டு கொடுத்தா சரி. தென் நெக்ஸ்ட் இங்கே வந்து இந்த ஃபார்முக்குரிய நேம் ஒன்று வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்னு சொல்லி ஓகே ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப்பில் வந்து நான் இங்கே வந்து இந்த ஐக்கனை த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணுறது மூலம் உங்களோட பிளேஸ் எந்த பிளேஸ் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். டிரெக்டாக நான் டெஸ்க்டாப் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறேன், சர்வ் பண்ணுறேன். தென் கிரியேட். யா, இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஓகே. இப்போ உங்களுக்கு டிரெக்டா இந்த மாதிரி ஒரு விண்டோ உண்டு ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இதுல ஃபைல், எடிட், வியூ, ஜிட், ப்ராஜெக்ட் இது யூஷுவல் மாதிரி எல்லா இதுல இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதுல நம்மளுக்கு மூணு விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து டூல் பாக்ஸ். ஓகேவா? இந்த சைட்ல இருக்கு. ஆம், இந்த டூல் பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இங்க இருக்கிற சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர். எஸ், இந்த இருக்கு இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர், இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விண்டோ, இது மூணு வந்து நம்ம ஒரு டிசைன் ஒன்று செஞ்சு அதை கோட் மூலம் வந்து கோடெல்லாம் கிரியேட் பண்றேன்னா இது மூணு வந்து நிச்சயம் இம்பார்ட்டன்ட். பட் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாச்சும் ஒரு இதால டிலீட் ஆனிச்சுன்னா, இதுல ஏதாச்சும் ஒன்று டிலீட் ஆனிச்சுன்னா நீங்க டிரெக்டா வியூல போய் இதுல சர்ச் பண்ணலாம். என்ன டூல் பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர் இருக்குது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி விண்டோ, இதெல்லாம் வந்து நாங்க சர்ச் பண்ணி கிளிக் பண்றது மூலமா எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப நான் இந்த ஃபார்ம் ஒன்று நம்ம கொடுத்த நேம் வந்து ஃபார்ம் 1. ஓகேவா? ஃபார்ம் 1 ஒன்று கொடுத்து எடுத்தீங்க. ஓகே, இதுல வந்து இப்ப நான் ஒரு பட்டன் ஒன்று எடுத்து காட்டுறேன். ஓகேவா? டிரெக்டா நாங்க பட்டனை ட்ரக் அண்ட் ட்ராப் பண்றது மூலம் எடுக்கலாம். இல்ல இதுல நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு தேவையானதை இந்த சர்ச் பார்ல போய் டைப் பண்றதன் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? பட்டன் வந்து வந்துச்சு. ஓகே, இப்போ இப்போ எதுவும் செலக்ட் ஆயிருக்குன்னு டோட்டல் ஃபோன் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஐக்கனை பாருங்க, இந்த ஐக்கனை பாருங்க, டோட்டல் ஃபோன் தான் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ பட்டன் செலக்ட் பண்றேன்னா டிரெக்டா கிளிக் பண்ணா ஓகே, பட்டனுக்குரிய இதெல்லாம் இங்கே செலக்ட் ஆகும். ஒருக்கா பாருங்க, நான் இப்போ ஃபோமை செலக்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கு. அப்போ நான் பட்டனை கிளிக் பண்றேன், இது சேஞ்ச் ஆகும். எஸ், இப்போ நம்ம இந்த பட்டனோட டெக்ஸ்ட் வந்து பட்டன் பன்னெண்டு சொல்லி தானே நம்மளுக்கு அப்பியரன்ஸ் ஆகுது. இதை நம்ம என்னென்னு சேஞ்ச் பண்ணலாம்டா, கிளிக் மீ. ஓகே, கிளிக் மீன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுவோம். எஸ், இது வந்து சேஞ்ச் ஆகிட்டு. அதே மாதிரி இதில் நேம் வந்து என்ன வரைக்கும் நேம் வந்து மிச்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே,
எஸ். நேம் வந்து பட்டன் ஒன்லயே இருக்குது. ஸோ அது டிஃபால்ட்டா வந்தது. ஸோ அது அப்படியோ இருக்கட்டும். இப்போ நம்ம இதுல ஃபொண்ட மாத்தும். என்னன்னு சொன்னா ஃபொண்டு வந்து டிஃப்ரெண்டா எடுக்கணும். இந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்றது மூலம் ஃபொண்டை சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நான் 7 கொடுக்கணும், போல்டு கொடுக்கணும். ஸோ ஃபொண்ட் சைஸ் வந்து 14 கொடுப்போம். ஓகே ஓகே. சரி. வேற ஏதாச்சும் மாத்தும். ஓகே இதில் மாத்துறது. ஓகே இப்போ நம்ம கிளிக் மீ. ஓகேவா இருக்குது. இப்போ வந்து இந்த கிளிக் மீயை டபுள் கிளிக் பண்ணுறதின் மூலம் நாங்கள் இந்த கோடுக்கு போகலாம். இப்போ பாருங்க, டபுள் கிளிக் பண்ணிக்கேன். ஸோ டிரெக்டாக அந்த பட்டன் ஒன்னுங்கிறது அதில் அந்த இங்கே பாருங்க, இதுல நேம் வந்து என்ன வரைக்குது, பட்டன் ஒன்னு தான் நேம் இருக்கு. நேம் பட்டன் ஒன். அதே மாதிரி இந்த கோடிங்லயும் பட்டன் ஒன் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேவா. இங்க நம்ம ஒரு மெசேஜ் பாக்ஸ், இந்த பட்டன் கிளிக் மீயை கிளிக் பண்ண ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ஒன்று வர மாதிரி நம்ம செய்வோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாக்ஸ் ஒன்று எடுப்போம். ஓகே. நீங்க ஜஸ்ட் இப்படி டைப் பண்ணவே அது நிறைய ஆப்ஷன் காட்டும். நம்மளுக்கு அதில் தேவையானதை எடுக்கிறேன். இதுல வந்து நான் டிரெக்டா மெசேஜ் பாக்ஸ் எடுக்கிறேன். மெசேஜ் பாக்ஸ் டாட்டை கிளிக் பண்ணோன்னே ஈக்குவல் சைன் காட்டுது. டிரெக்டா ஷோ கொடுத்து ஓகே என்டர் பண்றேன். வெயிட். எடுப்போம். இதுக்குள்ள இப்ப இந்த மெசேஜ் பாக்ஸுக்குள்ள 4 விஷயம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மெசேஜ். என்ன மெசேஜ் இனிஷியலி மெசேஜ். ஓகே மெசேஜ். செகண்ட் வந்து டைட்டில், அந்த மெசேஜுக்குரிய டைட்டில் உண்டு. அடுத்து மூணாவது மெசேஜ் பட்டன். மெசேஜ் பட்டன். ஓகே பட்டன் டைப். அந்த இது உங்களுக்கு நான் காட்டுறேன். மெசேஜ் எஸ் மெசேஜ் பட்டன். அடுத்து நாலாவது விஷயம் வந்து மெசேஜ் ஐக்கன். மெசேஜ் பாக்ஸ் ஐக்கன். ஐக்கன்ல என்னென்ன டைப் நம்ம இன்ஃபர்மேஷன். ஓகே இன்ஃபர்மேஷன் எடுப்போம். இப்போ இந்த மெசேஜ் பாக்ஸ்ல இந்த 4 விஷயம் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ். என்ன மெசேஜ்? மெசேஜுக்கு நாங்கள் இப்படி கொடுப்போம். வெயிட். மெசேஜாகவே இருக்கட்டும், உங்களுக்கு ஈஸியாக. ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ், அடுத்தது டைட்டில், அடுத்தது மெசேஜ் பாக்ஸ் பட்டன் வந்து ஓகே. அடுத்தது வந்து மெசேஜ் இன்ஃபர்மேஷன். ஐக்கன் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகே கம்பேர் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணுவோம். நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் வந்து ஃபர்ஸ்ட். ஓகேவா. ஓகே
இப்போ நம்மளுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் வந்திருக்குது. ஸோ அந்த ஃபார்ம்ல கிளிக் மீயை கிளிக் பண்ணா டைட்டில் இந்த பாருங்க. இதுதான் நம்ம கிரியேட் பண்ண மெசேஜ் பாக்ஸ் வந்து மெசேஜ் பாக்ஸ் ஷோ வந்து இதுதான் இதான் ஷோ பண்ணுது. டைட்டில் இடத்த டைட்டில் வருது, மெசேஜ்ங்கிற இடத்த மெசேஜ். அடுத்தது மெசேஜ் பட்டன் ஓகே ஓகே கொடுத்திருக்கோம். அதனால மெசேஜ் பாக்ஸ் பட்டன் ஓகே கொடுத்ததால இந்த ஓகே பட்டனும், மெசேஜ் பாக்ஸ் ஐக்கனுக்கு வந்து இன்ஃபர்மேஷனுக்கு இப்படி வருது. ஸோ நாங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ மெசேஜ் வந்து ஹலோ ஹலோ எவ்ரிவன், ஹலோ எவ்ரிவன். அண்ட் டைட்டில் வந்து ம், என்ன டைட்டில் கொடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒர்க். எல்லாத்தையும் நம்ம கேபிட்டலில் கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக விளங்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஒர்க். அடுத்தது மெசேஜ் பாக்ஸ் பட்டன் டாட் ஓகே ஓகேன்னு சொல்லி வருது ஐக்கன், இதையும் கொடுத்துருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட் கம்பைல் பண்ணுவோம். ஓகே, கம்பைல் பண்ணி நம்மளோட ஃபார்ம் ஒன். அடுத்தது இதில் கொடுத்த பட்டன் வந்து கிளிக் மீ பட்டன். ஸோ மெசேஜ் என்ன? ஹலோ எவ்ரி ஒன், இதுதான் மெசேஜ். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டைட்டில், இது வந்து இன்ஃபர்மேஷன். மெசேஜ் பாக்ஸ் பட்டன் டாட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். இது வந்து மெசேஜ் பாக்ஸ் டாட் ஓகே ஓகே பட்டன் கொடுத்ததால இப்படி ஒன்று வருது. ஸோ இதுதான் நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா?